அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவோட 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு நேரில் எத்தனையோ பேர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. வீட்டிலே இருந்தபடியும் எத்தனை பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிங்க. 4 திசைகளில் இருந்தும் எல்லா பகுதியில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சென்னையிலேருந்து, கும்பகோணத்துலேருந்து, கடலூர், பாண்டிச்சேரி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர், உசிலம்பட்டி, இந்த மாதிரி இப்படி ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் கூட எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்களா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நைட்டோட நைட்டு கண்ணு முழிச்சுக்கிட்டு இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளையா நினச்சி வந்திருக்கிறாங்க. நான் கரூர்லாம் எங்கெங்க இருக்குது, கும்பகோணம், உசிலம்பட்டி இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் சிரமம் பார்க்காம நைட்டு பயணம் செஞ்சு வந்தாங்க. எத்தனையோ பேர் வந்து ஸ்ரீமதியோட நினைவஞ்சலி வீடியோ வரலையேன்னு எதிர்பார்த்து தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர போக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேச பிடிக்க நமக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு. 13ஆம் தேதியும் அப்புறம் ஒரு சிலர் அன்னைக்கு வர முடியாதவங்க 13ஆம் தேதியும் ஒரு சிலர் வந்தாங்க. அந்த சூழ்நிலை காரணமாக தான் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக வந்துருச்சுங்க. வர ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி பாப்பாவுக்கு பிறந்த நாள். நினைவு நாளுக்கு வர முடியாத அத்தனை பேரும் பிறந்த நாளுக்கு வாங்க.